வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் தாலுகா இருவூர் கிராமம் அத்தப்பக்கவுண்டன்புதூர். பெயர் தங்கவேல். இயற்கை விவசாயி. இந்த இயற்கை விவசாயம் வாழ்வியலின் ஒரு இடம். இந்த வேளாண்மை நாங்கள் இங்கே எங்கள் ஃபார்மில் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இந்த இயற்கை விவசாயம் நம்ம வாழ்க்கையோட ஒன்றி இணைந்ததே. நம்ம தொழில் செய்கிற மாதிரி, நம்முடைய வாழ்க்கையில் கல்வி கற்றுக்கிற மாதிரி இந்த சூழலில் இருந்து இந்த வேளாண்மை விடுபட்டு போச்சு. இந்த வேளாண்மையை முன்னிறுத்தி இப்போ நாங்கள் எங்களுடைய ஃபார்மில் அடுத்த தலைமுறைக்கான ஒரு சூழலை இங்கே உருவாக்கியிருக்கிறோம். இங்கே நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டுருக்கிறோம். இந்த வேளாண்மை வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு இங்கே தயாராக இருக்கிறோம். வாய்ப்புள்ளவங்க இங்கே எங்களோட கைகோர்த்து உங்களுடைய வேளாண்மை நிலைகளை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறோம். முடிந்தவங்க எங்களுடைய ஃபார்மில் உங்களுடைய வினாக்களும் உங்களுக்கு செயல்படுறதுக்கான சூழலும் இங்கே நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறோம். வாய்ப்புள்ளவங்க கலந்து. நன்றி, வணக்கம். வணக்கம். அகரம் இயற்கை வழி வேளாண் பண்ணை, இருவூர், அத்தப்பக்கவுண்டன்புதூர், கோவை மாவட்டம். இன்றைய சூழலில் வேளாண் முறையின் நிலை. எனக்கு தெரிஞ்சு இந்த விவசாயத்தை ஒரு 3 பேரோட கருத்துக்களை நான் எடுத்துக்கிறேன். அவங்க முழுமையாக இயற்கையை உணர்ந்தவர்கள். ஒருவருடைய கூற்று என்னன்னா, விவசாயம் மனித அறிவினாலும் ஆற்றலாலும் இயற்கையை விட ஒரு அற்புதத்தை எதுவும் செய்துவிட முடியாதுன்றது ஒன்று. இன்னொன்று பார்த்தோன்னா, இயற்கை ஒருபோதும் தவறு செய்ததில்லை அப்படின்னு. இன்னொரு கருத்து என்னென்னா, இன்னொரு 20 வருஷம் கழித்து விவசாயம் பண்ணணுன்னா ஒருவருக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்றப்போ, விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு. ஸோ அப்போ இந்த விவசாயம் முக்கியமா அப்படின்றது இந்த மனித இனத்துக்கு தேவையில்லாமல் போயிடுச்சா அப்படின்றதான் ஒன்று. ஸோ விவசாயம் வாழ்க்கை முறை அப்படின்னா எந்த அளவுக்கு இணைஞ்சிருக்குது, இதை எப்படி தொழில் முறையாக பார்த்ததுனால இந்த மக்கள் இவ்வளோ பிரச்சனைக்கும் மாட்டியிருக்கோன்றது தெரியுது. ஸோ அதுலேருந்து பல பயிற்சிகளை பணியில் கொடுத்துட்ருக்கோம். இந்த விவசாயத்தில் நிறைய பிரச்சனைன்னு சொல்கிறத பார்த்தோம்னா, பூச்சி பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, வேளாட்கள் பிரச்சனை, விலை பிரச்சனை, பறவைகள் பிரச்சனை, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைன்னு சொல்லிகிட்ருக்குறோம். ஆனால் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இந்த மனிதன் தான் இந்த விவசாயத்தை சரியாகவும் செய்யாமையும் அவங்களுக்கு தேவையான உணவு இந்த மண்ணில் இருந்து விளையக்கூடிய ஒரு உணவுப் பொருளை எடுத்துக்காதனால தான் அவ்வளோ பிரச்சனையும் வந்துடுச்சுன்னு எனக்குள்ள தோணுது. ஏன் அப்படின்னா, இந்த மண்ணில் விளையக்கூடிய ஒரு செடிகளாக இருக்கட்டும், ஒரு காயாக இருக்கட்டும், ஒரு விதையாக இருக்கட்டும், இது எல்லாமே எந்த ஒரு அழைப்பும் விடுப்பும் கொடுக்காம ஒரு உயிரினங்களும் தேவையான உணவை இதில் எடுத்துகிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு எறும்பு பார்த்தோன்னா ஒரு விதையை எடுத்துக்குது, ஒரு புழு பார்த்தோன்னா ஒரு இலையை சாப்பிட்டுக்குது, அது ஒரு காயை ஒரு புழு சாப்பிட்டுக்குது, ஒரு பறவைகள் ஒரு பழத்தை சாப்பிட்டுக்குது. இதெல்லாம் தொல்லைன்னு நினச்சி இந்த விவசாயிகள் ஒரு 40 வருஷமாக பூச்சி மருந்தையும் பலவிதமான விஷக்கொல்லிகளையும் அடித்து வெட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இதை தாண்டி விவசாயம் செஞ்சு இந்த மனித இனத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறப்போ இந்த மனித இனம் சந்தோஷமாக ஏற்றுக்குதான்னா பலவிதமான கேள்விகள். ஏன் பூச்சி அடிச்சிருக்குது, ஏன் ஓட்டை வந்துச்சு, ஏன் வளரலை, ஏன் பலன்னு மின்னலை, இப்படியெல்லாம் பல கேள்விகள். இந்த கேள்விகள் உண்மையிலே மனித இனத்துக்கு தேவையா? இந்த கேள்வினால என்ன மாதிரி இந்த உடலில் மாறுது? 40 வருஷமாக இத்தனை பயங்கரமான ஒரு விஷக்கொல்லிகள், பூச்சி மருந்துகள்லாம் அடித்தோம். பலவிதமான பூச்சிக்கொல்லி இனங்கள் இப்போ பெருகிட்டு தான் இருக்குது. உண்மையிலே அந்த பூச்சிக்கொல்லிகளோட வேலை சரியாக செஞ்சுருந்துச்சுன்னா இன்னும் இந்த உலகத்தில் பூச்சி இனங்களையே இல்லாமல் போயிருந்திருக்கோம். இந்த இயற்கையோட படைப்பில் பார்த்தோன்னா ஒரு 85 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குது. அதில் இந்த மனித இனம் ஒரு உயிரினம். இந்த மண்ணில் விளையக்கூடியது தான் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பொதுவான உணவு. ஆனால்
இந்த மண்ணில் விளையக்கூடிய ஒரு செடியாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், விதையாக இருக்கட்டும், அது மனித இனத்துக்கு தான் சொந்தம்னு சொல்லி உரிமை கொண்டாடுறப்ப மட்டும்தான் இந்த இயற்கை சூழல் முழுசாக பாதிக்கப்பட்டுருச்சு. அப்போ மற்ற உயிரினங்கள் எல்லாம் பிரச்சனையை அந்த விவசாயி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இந்த பிரச்சனைகள் வர வர தான் வந்து இந்த மனிதன் வந்து இயல்பான இந்த இயற்கையோட படைப்புலேருந்து முழுசாக அடியே மாறி போயாச்சு. இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த விவசாயத்தோட நிலை எப்படி இருக்குதுன்னா, உண்மையிலே இந்த மனித இனம் வந்து தனக்கு தேவையான உணவு என்னன்றது தெரியாமல் போயிடுச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விவசாய நிலப்பரப்பு இப்போ 60% இல்லை. 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விவசாயியோட அளவு இப்போ 55% இல்லை. ஆனால் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இதை விட இப்போ மக்கள் தொகையோட அளவு மட்டும் ஒரு 18% அதிகரிச்சிருச்சு. அப்போது விவசாய நிலப்பரப்பு இல்லை, விவசாயிகள் இல்லை, ஆனால் மனித இனம் மட்டும் அதிகரிச்சிருச்சு. அவங்களுக்கு தேவையான உணவு மட்டும் சரியாக வந்துட்டுருக்கு. அப்போ விவசாயி இல்லாமல் ஒரு உணவு வந்து மனித இனத்துக்கு வந்துட்டுருக்குது. இப்போது விவசாய நிலப்பரப்பு குறைஞ்சதும் இருக்கக்கூடிய சூழலில் விளையக்கூடிய ஒரு தாவரத்தையும், ஒரு விதையையும், ஒரு செடியையும், ஒரு காயையும் சாப்பிட்றதுக்கு மற்ற எல்லா உயிரினங்களும் படையெடுத்து வருது. இதை வந்து இந்த விவசாயிகளால் கட்டுப்படுத்த முடியாததுன்னா தவிச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வந்து இதில் விளைஞ்ச ஒரு உணவுப் பொருளை இந்த மக்களுக்கு கொண்டு போகிறப்போ அவங்களுக்கு பல கேள்விகள். ஏன் பூச்சி அடிச்சிருக்கு, ஓட்டையாக இருக்குது, சொத்தையாக இருக்குது, பெருசாக இல்லை, பலன்னு மின்னலை, எதுக்கு இவ்வளோ விலை, இதுக்கு ஏன் வந்து விலை கம்மியாக கொடுக்கக்கூடாதா அப்படின்லாம் இந்த மக்கள். அதுக்கப்புறம் வந்து இயற்கையில் வளர்ந்ததா, உரம் போட்டு பூச்சி மருந்து அடித்ததா, நேச்சுரல் ஃபார்மிங்கில் விளைஞ்சதா, கெமிக்கல் ஃபார்மிங்கில் விளைஞ்சதா, ஆர்கானிக் ஃபார்மிங்கில் விளைஞ்சதா, இந்த மாதிரி 4 விதமான வேளாண் முறைகளையும் காமிச்சு அவங்களுக்குள்ள அந்த கேள்வியிலே வந்து பாதி வாழ்க்கையாக முடிஞ்சு போயிடுது. உண்மையிலே இது கேள்வி கேட்கணுமானா உண்மையிலே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த கேள்வின்றது அவசியமே இல்லை. இந்த கேள்வி தான் வந்து உங்களுக்கு உண்மையிலே விஷமாக மாறுது. ஏன் அப்படின்னா ஒரு உயிரினமும் ஒரு விலை கொடுத்து தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கணுன்ற ஒரு அவசியம் இந்த எந்த ஒரு உயிரினத்துக்கும் இல்லை. உண்மையிலே அதுதான் இயற்கையோட படைப்பு. அதிலிருந்து உண்மையிலே இந்த மனித இனம் முழுசாக மாறி போனதுனால தான் பலவிதமான பிரச்சனைகளை இந்த மனிதன் சந்திக்க வேண்டிய சூழலுக்கு வந்துடுச்சு. அது எப்படி அப்படின்னா, தனக்கு தேவையான உணவை இந்த மனிதன் சரியான அளவில் எடுத்துக்காததுனால தான் இந்த வெயில் இயற்கையோட பஞ்சபூதங்கள், இயற்கையின் படைப்பில் வந்து ஒரு பஞ்சபூதங்கள் இருக்குன்னு சொல்கிறோம். அது என்னென்னா நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாசம்னு சொல்கிறோம். ஸோ இந்த உடம்புக்குள்ளே இந்த பஞ்சபூதங்கள் இருக்குது. இந்த பஞ்சபூதங்கள் எப்படின்னா, நமக்கு தேவையான அளவு சரியான சாப்பாடு எடுத்துக்கணும், சரியான அளவில் தண்ணி குடிச்சுக்கணும், சரியான அளவில் உடம்புக்கான வேலை செய்யணும். இது எல்லாமே சரி சமமாக இருந்தால் மட்டும்தான் இந்த உடலும் இந்த இயற்கையோட படைப்பு ஒற்று இருக்கும். ஆனால் இந்த மனித இனத்தை தவிர மற்ற எல்லா உயிரினங்களுமே இதுலேருந்து 1% கூட இன்னமும் மாறாமல் இருக்குது. எவ்வளோ மழை பெஞ்சாலும், எவ்வளோ வெயில் அடித்தாலும் அதோட முழுமையாக தான் கலந்துருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் வரல. ஆனால் மட்டும் இந்த மனிதனால் மட்டும் ஒரு வெயிலை நேராக அனுபவிக்க முடியல, மழை பெஞ்சாலும் அதை எடுக்க முடியல. இப்போது இந்த சூழலுக்குலாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம முழுசாக அந்த வாழ்க்கை முறையிலேருந்து மாறுபட்டு நமக்கு தேவையான உணவை எடுத்துக்காதனால தான் இந்த உடல் பலவிதமான பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதுலேருந்து விடுபடணுன்னா எப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச 2 விதமான பஞ்சபூதங்கள் இருக்குது. ஒன்று இயற்கையில் மனிதன் உணர்ந்த பஞ்சபூதங்கள்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இன்னொரு பஞ்சபூதங்கள்ன்றது இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பஞ்சபூதங்கள். அது என்ன அப்படின்னா, இந்த அரசியல், சட்டம், பொருளாதாரம், மருத்துவம், கல்வி, இது 3 தான் வந்து இப்போ அடிப்படையாக வந்து ஒரு மனிதனாக அதில் போய் மாட்டியிருக்கிறோம். இது உண்டாக்கப்பட்டது எல்லாமே வந்து மனிதனுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சு. இதுலேருந்து விடுபடுறதா, இதில் இயற்கையோட இணையிறதான்றது தான் இப்போ மனிதருக்குள்ள ஒரு பெரிய சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் மாட்டிகிட்டு இருக்குது. இதுக்கு அடிப்படையான ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, முழுமையான தீர்வு கிடையாது. இதுவும் தீர்வுக்கான ஒரு வழி, அடிப்படையான ஒரு விதி. இது எப்படின்னா, உதாரணத்துக்கு இது எல்லா உயிரினங்களுமே இந்த சூழலில் என்ன கிடைக்குதோ அதை மட்டும்தான் சாப்பிட்டுக்கும். எந்த சூழல் வருதோ அந்த சூழலை அப்படியே ஏற்றுக்கும். ஆனால் மனித இனம் மட்டும்தான் வந்து இந்த சூழலில் இல்லாத ஒன்று எதிர்பார்க்குறது, விளையாததை ஒன்று சாப்பிட்றது, சுவைக்காக சாப்பிட்றது, ஆசைக்காக சாப்பிட்றது, இந்த மாதிரி இந்த உடலை பல விதமாக கெடுத்து வச்சுட்டு இந்த இயற்கையோட சூழலில் இணைய முடியாமல் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து அடிப்படையாக அந்த உணவு நமக்கு என்ன தேவைன்ற ஒரு விஷயம் எல்லாமே போயிடுச்சு. ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல கல்வி கொடுக்கணும், அது என்ன மாதிரி ஸ்கூல் வேணும், ஒரு டான்ஸ் கற்றுக் கொடுக்கணும், ஒரு மியூசிக் கற்றுக் கொடுக்கணும்,
ஒரு யோகா கற்றுக் கொடுக்கணும், ஒரு ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு 3 வயசுலேருந்து எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ இந்த மனித இனத்துக்கு என்ன உணவு வேணும், அந்த உணவு எங்கேருந்து வருதுன்றது தெரியாமல் போயிடுச்சு. அதை ஒரு கல்வி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அடிப்படையான இந்த ஒரு கல்வி கிடைச்சாலே போதும், இந்த மனித இனம் எல்லா உயிரினங்கள் மாதிரி சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருந்துடும். இப்போ அதுக்கு என்ன அப்படின்னா, முன்ன சொன்ன மாதிரி விவசாய நிலப்பரப்பு 60% இல்லை, விவசாயியோட அளவும் குறைஞ்சி போச்சு. ஆனால் மக்கள் தொகை மட்டும் எங்கே கூடிடுச்சுன்னா, இந்த அறிவாலும் ஆற்றலாலும் இந்த மனிதனுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுக்க முடியும்னு வந்துடுச்சு. இப்போ இந்த அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி இயற்கையை வெல்ல முடியுமானா உண்மையிலே இயற்கையோட போட்டி போட்டு ஒன்றும் ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இது அறிவாலும் ஆற்றலாலையும் ஒன்று பயன்படுத்தி இந்த இயற்கையை வெல்லணும்னு போகிறப்ப தான் வந்து பலவிதமான மாற்றங்கள் இந்த உலகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்குது. நம்ம அறிவை ஒன்றும் பயன்படுத்த வேண்டியதில்லை. நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்கணுன்னா மனிதன்கிட்ட இருந்து ஒரு எறும்புகிட்டையோ, ஒரு பூச்சிகிட்டையோ, ஒரு ஆடுகிட்டையோ, ஒரு மாட்டுக்கிட்டையோ ஒரு கல்வியை கற்றுக்கணும்னா நல்ல ஒரு கல்வியை கற்றுக்கலாம். அவங்க வந்து எப்போவுமே ஒரு இயற்கையோட சூழல் வந்து எப்பவுமே விடுபட்டது கிடையாது. நம்ம பலவிதமாக விடுபட்டுருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த பண்ணையில் இந்த விவசாயம் என்ன மாதிரி வாழ்க்கை முறையில் இணைஞ்சிருக்குது, இந்த விவசாயத்தில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யா, இல்லை எது வந்து இயல்பானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், இந்த மனித இனம் மண்ணில் இருந்து இந்த இயற்கையோட 5 பஞ்ச பூதங்களால் இருந்த ஒரு உணவை சாப்பிடணும், ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் மனித இனமும் பெறணும் அப்படின்றதுக்காக அகரம் இயற்கை வழி வேளாண் பண்ணை இந்த விவசாயத்தோட இயல்பை பற்றியும் வாழ்க்கை முறையோட தன்மையை பற்றியும் பயிற்சிகள் கொடுத்துட்ருக்குது. இப்போ இந்த மனித இனம் வந்து இதை உணவை பற்றி ரொம்ப கேர் எடுத்துக்காதனால தான் வந்து அந்த மனிதரால் உண்டாக்கப்பட்ட அந்த 5 பஞ்சபூதங்கள்லையும் இணைஞ்சிருக்குது. என்ன வேணாலும் நினச்சதை சாதிச்சுக்க முடியுது. தனக்கு தேவையான கல்வியை கொடுத்துக்க முடியுது, மருத்துவத்தை எடுத்துக்க முடியுது, பொருளாதாரத்தை எடுத்துக்க முடியுது, அதை தீர்க்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழலில் இந்த உலக மக்கள் இருக்குது. இதெல்லாம் எங்கேன்னா உண்மையிலே இந்த உடம்புக்குள்ளே இந்த மனித இனத்துக்கு தேவையான உணவு போகாததுனால மட்டும்தான் இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு அதிர்வு இந்த உடம்புக்குள்ளவும் இந்த உலகத்துலேயே நடைபெற்றிருக்குது. இதுக்கு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். பெரும்பாலும் வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து இந்தியாவோட அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை தேடி வருவாங்க. அதே போல் இங்கே இந்தியாவில் உள்ளவங்களோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களோ வெளிநாடை நோக்கி ஆன்மீகத்தை தேடி போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இங்கே உள்ள உணவும் இங்கே உள்ள சூழல் மட்டும்தான் அவ்வளோ அற்புதமானது. அதெல்லாம் அற்புதமானது இல்லை அப்படின்னா அதெல்லாம் ஒவ்வொரு காலத்தில் அது அழிக்கப்பட்டுருச்சு. இப்போ இங்கே எல்லாத்தையும் தேடி எல்லாம் வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால இந்த சூழலும் பெரும்பாலும் அழிஞ்சிருச்சு. இதை சரி பண்ணணும்னா ஒட்டுமொத்த ஒரு தனி மனிதனும் சேர்ந்து இந்த விவசாயன்ற ஒரு பேரில் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது தான் அப்படின்ற ஒரு தன்மையில் இந்த மண்ணில் ஒரு விதையை விதைச்சோன்னா உண்மையில் இயற்கை ஒருபோதும் தவறு செய்து இல்லை அப்படின்றது ஒன்று தெரிஞ்சிடும். இந்த அறிவாலும் ஆற்றலாலும் நம்ம பயன்படுத்திய வித்தைகள் எல்லாம் வீணாக போச்சுன்றது உண்மையிலே புரிய வரும். அடுத்து 20 வருஷம் கழித்து ஒரு விவசாயி தனக்கு சாப்பாடு இல்லைன்ற ஒரு சூழல் இருந்தால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்கேருந்து சாப்பாடு வருதுன்றது தெரியும். எனக்கு தெரிஞ்சு இப்போது மனிதருக்கு தேவையான சாப்பாடு ஒரு 40% சாப்பாடு வந்து உண்மையிலே இந்த மண்ணுலேயே தண்ணியிலே இருந்து விளைஞ்சி வர்றதில்லை. அது சரியாக கவனித்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும். இந்த விதத்தில் எங்கள் பண்ணையில் ஒரு 50 நாளைக்கு முன்னாடி ஒரு 20 சென்ட்டில் 75 வகையான பயிர் நடவு செஞ்சோம். அதில் எறும்புக்கு, பலவிதம் எல்லா பூச்சிகளுக்கும், வண்டுக்கு, பறவையினங்களுக்கு, மற்ற என்னென்ன உயிரினங்கள் வந்து அவங்க வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு தேவையான பயிர்கள் எல்லாமே கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம மனிதர்களுக்கும் தேவையான ஒரு விதையை விதைச்சோம். அது இப்போ வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சு. இது என்னன்னா கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 200 பேரோட உழைப்பு, எல்லாம் தன்னார்வலர்கள்.
ஒருத்தரும் ஒரு விதை வாங்கி கொடுத்து அது பயிர் செஞ்சு இப்போ அறுவடைக்கு வந்துடுச்சு. எறும்புகள் சாப்பிட வந்துடுச்சு, பூச்சினங்களை சாப்பிட வந்துடுச்சு, ஒரு பறவை இனங்களும் சாப்பிட வந்துடுச்சு. இப்போ அந்த மனித இனங்களும் தானாகவே வந்து பறித்து சாப்பிட்ணுன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஏன் அப்படின்னா இந்த உணவு எப்போவுமே ஒரு விலை இல்லாமல் போகணும். எல்லா உயிரினங்களும் அப்படி தான் எடுத்துக்குது. அப்படி எடுத்துட்டால் மட்டும்தான் இது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு பொருளுக்கு நமக்கு தேவையான உணவு ஒரு பைசா கொடுக்காம எப்போ எடுத்துக்கிறோமோ, அல்லது அதுக்கு விலை நிர்ணயம் இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு இது வந்து தன்னோட அர்ப்பணிப்பு மூலம் கொடுத்து இந்த உணவை எப்போ எடுத்துக்கிறோமோ, அப்போ தான் வந்து இந்த உடல் அவ்வளோ அற்புதமான நிலையை அடையும். நீ ₹1 கொடுத்து நீ எடுத்து சாப்பிட்டோன்னா அது விஷமானா விஷன்றது போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, விஷம் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எங்கே அப்படின்னா இந்த உணவுப் பொருள் எப்பவுமே பேரம் பேசி இல்லாத ஒரு சூழலுக்கு போகணும். இப்போது இந்த உணவுப் பொருள் மட்டும்தான் பேரம் பேசி போயிட்டுருக்குது. அதனால தான் வந்து இந்த மனிதனோட வாழ்க்கையும் ஒரு பேரம் பேசி ஒரு பேரத்திலேயே போயிட்டுருக்கு. ஸோ இந்த சூழலேருந்து விடுபடணும். இப்போது ஒரு 8 வகையான காய்கறி விளைஞ்சு தயாராக இருக்குது. இதை சாப்பிட்ணுன்னு தங்களுக்கு வேணுன்றவங்க உண்மையிலே வந்து எங்கள் பண்ணையில் அவங்களே பறித்து வேணுன்றதை எடுத்துக்கலாம். ஒரு காயில் அதிகபட்சம் ஒரு 3 கிலோ தான் வர்ற மாதிரி இருக்குது. இதில் நாங்கள் காசு கொடுங்கன்னு உண்மையிலே கேட்க போகிறதில்ல. எங்களுக்கு எறும்பு பூச்சி சாப்பிட்ற மாதிரி நீங்களும் சந்தோஷமாக எடுத்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றோம். இது சாப்பிட்டுட்டு நீங்கள் இப்போ காசெல்லாம் என்ன பண்ணணும்னா உண்மையிலே ஒரு நாள் களை எடுத்துகிட்டு போங்க. என்ன அதை தாண்டி நீங்கள் என்ன செய்யணுமோ அற்புதமாக செஞ்சுக்கலாம். இதுதான் வந்து இனிமேல் விவசாயம் இந்த நிலைக்கு வரணும். ஸோ இந்த நிலையில் நடக்கிறதுக்கு தேவையுள்ளவங்க வந்து எடுத்துக்கலாம். ஐயா தோட்டம் யூடியூப் சேனல், இதில் பல பதிவுகள் செஞ்சிட்ருப்போம். நீங்கள் அதில் போய் உங்களுக்கு தேவையான கருத்துக்களை எடுத்துக்கலாம். விவசாயம் யாரும் செய்ய முடியாட்டியும் இந்த இயற்கையோட மண்ணை தண்ணியை மிதித்து இதில் எரிங்கிறது எப்படி விதை போடுறாங்க, எப்படி விளையுது, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் நமக்கானது தானா அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டாலே போதும். அற்புதமான சூழல் இயற்கை கொடுத்துட்டுருக்கு. நம்ம அதோடு இணைஞ்சிக்கலாம். நன்றி, வணக்கம்.